Hi friends, it is I Mashetu after 18 channel. இன்றைக்கி நம்ம முருகன் சினிமாஸ் வந்திருக்கோம். முருகன் சினிமாஸ் எதிர்ப்பு வந்திருக்கோன்னு தீம் மியூசிக் இப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி தலைவன் தலைவி படமாக வந்திருக்கோம். படத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் நேரில் வந்து பேசலான்னு இருக்கேன். நேரில்னா உட்காந்து நிதானமாக பேசலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதோ வரேன். ஃப்ரெண்ட்ஸ், படத்தை பார்த்தாச்சு. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமான விஷயம் வந்து படத்தில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி, நித்யா மேனன் அவங்க 2 பேர் தான் படத்தில் மெயினாக ரோல் பண்ணியிருக்காங்க. படத்தில் மெயின் ரோலு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து யோகி பாபு. நீங்களாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்லை சண்டை போடுறது கடை தந்தீங்களாடா? மனுஷன் வந்து பிச்சுட்டாப்பில் ஏண்டா யோகி பாபு காமெடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லியிருந்தவங்க இந்த படத்தில் ஒரு மாதிரி சிம்பிளாக வந்து டீசெண்டாக ஒரு காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறாப்புல நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் முக்கியமான கேரக்டரில் விஜய் சேதுபதிக்கு அம்மா நடிச்சிருக்காங்க, தீபா. அவங்க செம்மையாக சரியான ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தராக குறிப்பிட்டனால சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து நிறைய படத்தில் நிறைய பேர் இருந்தால் எங்கடா இதுவான மாதிரியே இருக்கும். நிறைய படத்தில் எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸாக இருப்பாங்க, சிரிப்பு இருக்காது. இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸாக இருக்காங்க. ஆனால் செம காமெடி பண்ணியிருக்காங்க, சீரியஸாகவும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இருக்கிற ஒரு விஷயத்த, இப்போ என்ன நடைமுறை நடந்துகிட்ருக்குன்ற விஷயத்த ஒரு சின்ன மெசேஜாக அழகாக பாண்டியராஜ் சார் சொல்லியிருக்காரு கடைசியில். நல்ல விஷயம் அது. அப்புறம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் அது எனக்கு தெரிஞ்சுது. அப்புறமா வந்து பாட்டு, மியூசிக். படத்தில் மியூசிக் வந்து ஒரு மாதிரி செம்ம மேஜிக்ங்க. அப்படியே சல்லுன்னு போன மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இந்த பொட்டலை மிட்டாய் அந்த பாட்டு விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா நிறைய பாட்டு அப்படியே படத்தோட படமாக போயிட்டுருக்கு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து ஒரு தீம் சாங் ஒன்று போட்டிருந்தார். அது ஒரு மாதிரி மண்டியில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது யூடியூப்பில் தேடி பார்த்தேன், இல்லை. நான் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை ரிங்டோனாக வச்சுருவேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு, உண்மை செம்மையாக இருந்தது. அப்புறமா இவ்வளோதான் விஷயம். இது ஒரு மாதிரி செம்ம ஃபேமிலி என்டர்டெய்னரு. ஃபேமிலியோடு போய் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டிய படம் இது. என்ன சாக்கடைக்கு எப்படா அம்மா வீட்டுக்கு ஓடலாம் இருக்கா மச்சான்? என் பிள்ளை எதுக்குமே பயப்படவும் மாட்டான், பதட்டப்படவும் மாட்டான். இவளை என்னைக்கு கட்டினி அன்னைக்கே மூஞ்சில இருந்த கலையெல்லாம் போச்சே. சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. புருஷன் முடாட்டி உறவுதான் ரொம்ப அற்புதமானது, அழகானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தக்க வைக்கிறதுல படுற பாடு இருக்கு. அம்மா எப்பா உயிரே போயிடுது. எதுக்கா 3 மாசம் பிரிஞ்சிருந்தீங்க? அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஐயோ அடேங்கப்பா.